ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ரதியை தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருக்காங்க. பசங்க ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு இருக்காங்க. ரதி பாத்தீங்க அப்படின்னா ரீனா பேசினதை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பக்கத்துலயே குடி வந்ததை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேவ் வராரு. தேவ் வந்ததுமே என்னாச்சு ரதி, ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, எனக்கு தலைவலிக்குது, அதனால ஹாஸ்பிட்டல் போகல, வேலை எதுவும் பெருசா இல்ல, நான் வீட்ல இருந்தே ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா சித் பால் உதைக்கிறாரு. அது வந்து ஏதோ பவுல் மேல பட்டு உடைஞ்சிருது. இப்ப ரதி கோவப்பட்டு பசங்களை எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. அப்ப தேவ் வந்து கேக்குறாரு, என்னாச்சு ரதி, நீ எப்பவுமே பசங்க மேல கோவமே பட மாட்டியே, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, பீஸ்ஃபுல்லா என்னால ஒர்க் பண்ணவே முடியல, நான் ஹாஸ்பிட்டலே கிளம்ப அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் வேலை இல்லைன்னு சொன்னில அப்படின்னு சொல்லி தேவ் கேட்கும்போது, இல்ல இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, எனக்கு இம்பார்ட்டன்டான ஒரு வேலை இருக்கு, அதனால நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படிங்கிறாங்க. இப்ப தேவ் கேட்கிறாரு, நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கியும் ஒரு குணாவும் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராக்கி சொல்றாப்ல, இந்த மாதிரி நான் வந்து ரீனாவை வந்து ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு குணா சொல்றால, என்ன சொல்ற அப்படிங்கும்போது, ஆமா இத்தனை பேர் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது அவ என்னை மட்டும் எதுக்கு கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவ ஃப்ரெண்டுங்கிற முறையில எது கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லி குணா சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, அவளுக்கு என் மேல க்ரஷ் இருக்கு, அதனாலதான் அவ என்னை மட்டும் கூட்டிட்டு போயிருக்கா. ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருமே கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு, அப்படி இருந்தும் என்னை கூட்டிட்டு போயிருக்கா, அப்ப அதுவா தான் இருக்கும், அதனால நான் வந்து ரீனாக்கு ப்ரப்போஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அது குணா இருந்துட்டு, சரி ஓகே, அதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அப்படிங்கிறாங்க. அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரீனா வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறாங்க. அது குணா பார்த்துட்டு, நீ 4 வருஷம் ஆனாலும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியாது, அவளுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி குணா சொல்றாப்ல. அதனால ராக்கியும் குணாவும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறாங்க. போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சினிமா டாக்டர் தான் காட்டுறாங்க. சினிமா டாக்டர் வந்துட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சிருச்சு 10 days கோயம்புத்தூர்ல, அதனால நான் போயிட்டு ஆர்கே சார் கிட்ட பர்மிஷன் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது குணாவும் ராக்கி இருந்துட்டு, சூப்பர் சார், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன், அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட வந்து சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சினிமா டாக்டர் வந்துட்டு, யாரு, ரீனா தானே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராக்கி வந்துட்டு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்ததா நான் ஒட்டு கேட்டேன், அதை வச்சுதான் சொல்றேன் அப்படிங்கிறாரு. ராக்கி கேக்குறாரு, ஒட்டு கேட்கறதுலாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாரு, டாக்டர் ஒட்டு கேட்க கூடாதுன்னு யார் சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த சீன் முடியுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலைக்கார பேஷண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவனைதான் காட்டுறாங்க. அவனை வந்து நர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. அப்ப வந்து நம்ம சீனியர் ரவி தான் வராரு. ரவி வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த ரவுடி வந்து திடீர்னு ஒரு கத்தி மாதிரி எடுத்து நம்ம ரவி சீனியர் கழுத்திலேயே வச்சிடுறாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மிரட்டுவாரு, என்னை வந்து இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே கூட்டிட்டு போற நீ தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நர்ஸ் எல்லாம் சவுண்டு போட்டதுமே பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே டாக்டரை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பேஷண்ட் இருந்துட்டு, இல்ல என்னால விட முடியாது, என்னை அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போக விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம ஜூனியர்ஸ், சீனியர் டாக்டர் அருணா எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப குணாவும் சினிமா டாக்டர் உள்ள வந்துடுறாங்க. இப்ப குணா சொல்றாப்ல, இந்த டைம்ல நீ மட்டும் போய் ரவி சீனியரை காப்பாத்திட்ட அப்படின்னா ரீனாக்கு மேல லவ் வந்துரும் அப்படின்னு நம்ம குணா சொல்றாரு. அதுக்கு ராக்கி சொல்றாங்க, அது மட்டும் நான் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து ரீனா கழுத்துல மாலை போட முடியாது, அவ வேணா நான் செத்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு மாலை போடுவா, ஐடியா கொடுன்னு சொன்னா எனக்கு கொல்ல வேலை பாக்குறியா நீ அப்படின்னு சொல்லி ராக்கி சொல்றாப்ல. அப்ப வந்துட்டு சினிமா டாக்டர் சொல்றாங்க, நீங்க என்ன சினிமால வர போலீஸ் மாதிரி நின்று வேடிக்கையே பார்த்துட்டு இருக்கீங்க, போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து போலீஸ் வந்துட்டு அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தேஜு வந்து நம்ம நவீன்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீ போய் ஏதாவது பண்ணலாம்ல அப்படிங்கும்போது, நான் போய் என்ன பண்றது, அவர் பாத்தில இவ்வளவு பாடியா இருக்காரு, என்னால எல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ரீனா தான் ஐடியா பண்ணி கிஷோர் கிட்ட வந்து அந்த ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, அதை பிடிச்சி கீழே தள்ளி விடு அப்படின்னு சொல்றாங்க. அத கிஷோர் தள்ளி விடும் போது நவீன் கையில ஒரு பேனா இருக்கும், அந்த பேனாவை எடுத்து பின்னாடி பேஷண்ட் முதுகுலயே குத்திடுறாங்க. அதனால அவன் தடுமாறும் போது கத்தி கையில வச்சிருந்தான் பாத்தீங்களா, அது வந்து ரீனா கையிலேயே அடிபட்டுருது. கரெக்டா அந்த டைம்ல வந்து நம்ம ரவி மேம்
மேம் வந்ததுமே ரீனா அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீனா வந்துட்டு ரதி மேம் ரூமுக்கு போறாங்க. போனதுமே இந்த மாதிரி நீ இது மாதிரி வராதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு குடும்பம் வந்து நல்லா இருந்துச்சு, நான் ஃபேமிலி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு சத்தியமா தெரியாது அது உங்க வீடுதான்ட்டு, நீங்க எப்படி ஷாக் ஆனீங்களோ அதே மாதிரிதான் நானும் ஷாக் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா சொல்றாங்க. அதனால வந்துட்டு அப்படிங்கும்போது ஆமா நீ தயவு செஞ்சு வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரீனா இருந்துட்டு நான் ஏன் காலி பண்ணிட்டு போகணும், என்னாலாம் காலி பண்ணிட்டு போக முடியாது, நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க போங்க, என்னால எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி ரீனா வந்து கோபமா சொல்லிடுறாங்க. அப்ப ரதிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதோட இந்த எபிசோட் முடியுது. மீண்டும் நாளை ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் கைஸ். தேங்க்யூ.